நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை. குறள் எண் 23. இருமை வகை அறிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு என்கிறார் நம் திருவள்ளுவர். இருமை வகை அறிந்து தெரிந்து அப்படின்னா ரெட்டையாக தான் எதுவுமே இருக்குது இந்த உலகத்தில். பேங்கிங் சிஸ்டத்தில் நாங்கள் சொல்லுவோம், ஒரு டெபிட் இருந்தால் ஒரு கிரெடிட் இருந்தால் தான் டேலி ஆகும். அது மாதிரி ஒளின்னு இருந்தால் இருட்டு இருக்குது. மாணிக்க வாசகர் திருவாசகம் பாடும்போது அவருக்கு நினைக்கிறாரா, ஒளியும் நீ அப்படிங்கிறார். அப்போ இருட்டு யாரு? அதுவும் நீ தான். பகை, உறவு, இன்பம், துன்பம், இந்த மாதிரி எல்லாமே ரெட்டைகளாக தான் இருக்குது. பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடும்போது அதில் ஒரு சென்டென்ஸ் வரும், பையுடை நாக பகை கொடியோனுக்கு பல்லாண்டு கூறுவனே. அதாவது பாம்புக்கு பகையான கருட கொடியோனே அப்படிங்கிறார். இந்த மாதிரி உலகத்தில் எல்லாமே ரெட்டையாக தான் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கோ என்னவோ நமது ஆழ்வார் இறைவனுடைய அந்த சேவையை நமக்கு காமிக்கிறார், சொல்கிறார். எப்படி? நாகமும் இருக்குது, அதுக்கு பகையான கருடனும் ஒரே இடத்துல இருக்கு இல்லையா? இதுதான் உலகம். இந்த வகையை தெரிந்து ஈண்டு அறம், இதை உணர்ந்து இதன்படி அறப்படி வாழ்பவர்களுடைய பெருமை பிறங்கிற்று உலகு. அந்த மாதிரி வாழ்கிறவங்களுடைய பெருமையை சொல்கிறது தான் உலகுக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறார் நம் திருவள்ளுவர். ஒரு அப்புன்னு இருந்தால் ஒரு டவுன் இருக்க தான் இருக்கும். இப்போ நம்ம இசிஜியில் பாருங்கள், எடுத்தால் ரெக்கார்டில் அலை மாதிரி வரும், அப் அண்ட் டவுன்ஸ். அதுதான் வாழ்க்கை. அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் பரலோகம் நம்ம போயிட்டோன்னு தான் அர்த்தம். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸு வாழ்க்கையில் இருக்கிறத யதார்த்தமாக எடுத்துக்கக்கூடிய அறிவு அறமும் நமக்கு வேணும். இதைத்தான் வலியுறுத்துகிறார் நம் திருவள்ளுவர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட வாழ்க்கை வரலாறு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்கலாம். ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் அட்ரஸ் பண்ணி முடிச்சுட்டு கொஷின்ஸ் எல்லாம் கேட்க எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போது ஒரு லேடி எழுந்து கேட்குறாங்களாம், வை டோன்ட் யூ மேரி மீ? என்னையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, உங்களுடைய அறிவும் என்னுடைய அழகும் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு. இப்போ இதை அவர் எப்படி சமாளிச்சிருக்க முடியும்? நான்லாம் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிலாம் அவளுக்கு பிரசங்கம் பண்ணல. ஒரே ஒரு சேலஞ்சிங் கொஷின் கேட்டார். இதுமா ஆப்போசிட்டாக பிறந்தா நீ என்ன செய்வ? என்னுடைய அழகும், ஆனால் அவர் தலைவிரி கோலமாக தான் இருப்பார், என்னோட அழகும் உன்னோட அறிவும் இருந்ததுன்னா நமக்கு ப்ராசஸ் சரி வராது இல்லையா அப்படின்னு சொல்லி நிறுத்தினாரா. இது ஒரு சுவையான சம்பவம். எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை என்று நிரூபிக்கிறார் நம் திருவள்ளுவர். கோபம் இருந்தால் அந்த இடத்துல குணமும் இருக்கும். ஸோ அதை நம்ம சரிவர பார்த்து நாம் செயல்பட வேண்டும். தேங்க்யூ.